வணக்கம். நான் யுகபாரதி பேசுகிறேன். நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு விஷயம் என்பது ரொம்ப ஆத்மார்த்தமானது, இசை தொடர்பானது. சுஜிதன் அவர்கள் இயக்கத்தில் உயிர்வரை ஏனோ என்கிற அந்த தனி பாடலுடைய காட்சியை பார்த்த பிறகு உங்களோட அந்த மகிழ்வோடு நான் என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கிறது. இம்மாதிரியான சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்த்தி போகும் அப்படின்னு நம்ம எப்போதுமே நினைக்கிறோம். சிறு பொறிதான் பெருந்தீயாய் சினந்தோங்கும்னு பாரதி கூட எழுதியிருப்பார். சின்ன சின்ன விஷயங்களில் எப்படி நம்முடைய கலை இலக்கியங்களை, நம்முடைய பண்பாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படியான முயற்சிகள் தொடர்ச்சியாக வர வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஊடக மொழியாக இந்த இசையை பயன்படுத்துவது ரொம்ப ஆச்சரியமாகவும் மனநிறைவையும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக இந்த தனிப்பாடலில் நம்முடைய இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கக்கூடிய சாய் தர்ஷனுடைய இசையை பற்றி சொல்லணும். ரொம்ப மனசை நெகிழ்வாகவும் இதமாகவும் வருடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசை. இது ஆகச்சிறப்பான ஒரு திரைப்படத்தில் வறுமையானால் குறைந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு மிக பெரும் வெற்றி பாடலாக திரும்ப திரும்ப நினைவூட்டக்கூடிய, திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக வரும். இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. நம்முடைய இதயங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடல் ஒரு நூற்றாண்டு காலம் இந்த பாடல் வாழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாய் தர்ஷனுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த பாடலை எழுதியிருக்கக்கூடிய இந்த காட்சியினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய சுஜிதனுடைய வரிகளையும் சொல்லணும். ஒரு பாடலாசிரியனாக நான் இருக்கிற பொழுது ஒரு பாடலை அந்த சந்தத்தை உள்வாங்கி கொண்டு எழுதுவது எவ்வளவு லகுவான, அதே சமயம் கடினமான விஷயம் என்பதை நான் தொழில்முறையாக உணர்ந்தவன் என்கிற விதத்தில் நான் பார்க்கிற பொழுது இந்த வரிகள் எல்லாமும் லகுவாக அந்த மெட்டுக்குள் இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பாங்கை பார்க்கிற பொழுது ரொம்ப பாராட்டும்படியாக இருக்கிறது. அவரும் தொடர்ச்சியாக இம்மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். தொடர்ச்சியாக காதலையும் தாண்டி சமூகத்தை நோக்கி அவருடைய பார்வை இன்னும் திசை திரும்ப வேண்டும்ங்கிற ஆசையும் எனக்கு இருக்கிறது. ஆனால் காதல் இல்லாமல் சமூகம் இல்லை, காதலை நோக்கி தான் சமூகம் என்கிற பொழுது காதலில் இருந்து அவருடைய முயற்சிகள் தொடங்கட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். காதலை தாண்டி சமூகத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்குமே ஆனால் இம்மாதிரியான முயற்சிகள் மிக பெரும் வெற்றியடையும். இம்முயற்சியும் மிக பெரும் வெற்றியடையும் என்பதில் சந்தேகமில்லை. இம்முயற்சியில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.